Hi friends, welcome to Relax Recipes. இன்னைக்கு ரெண்டு ஸ்பைசியான மட்டன் ரெசிபி தான் பார்க்க போறோங்க. இதுக்கு முதல்ல நான் ஒரு 200 கிராம் மட்டன் எடுத்துர்க்கேன். இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிட்டு ஒரு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கணும். மட்டனை வேக வச்சுட்டு இப்படி கையாலேயே உதிர்த்து விட்டுக்கோங்க. மிக்சியில் போட்டு நீங்கள் சுற்றுனீங்கன்னா ரொம்ப நைஸாக அரைப்பட்டுரும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா சிவந்து வரணும், அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா சிவந்து வந்துட்டு இப்போ நம்ம உதிர்த்து வச்சுருக்க மட்டனை சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாவை இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு நம்ம மிளகாய் தூளோ மசாலாவோ எதுவுமே சேர்க்க மாட்டோம். இந்த பச்சை மிளகாவோட காரம் தான். நான் 3 தட்டி வச்சுட்டு அதில் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு சேர்த்துக்கிறேன். காரம் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி மட்டனில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். இப்போ தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ சூப்பரான மட்டன் வறுவல் தயாராகிடுச்சு. இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்க வேண்டியது இல்லைங்க. பச்சை மிளகாவோட காரம் வாசமே இதுக்கு சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் ரெசிப்பியில் நம்ம மட்டன் ஆம்லெட், கறி ஆம்லெட் அல்லது கறி பனியம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு மட்டன் எடுத்துருக்கேன். இதில் கொஞ்சமாக உப்பு, ஒரு வெங்காயம் நல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் மல்லி இலை பொடியாக கட் பண்ணது, பச்சை மிளகாய் இதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். இதை முதல்ல மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டன் கிரேவி எடுத்திருக்கேன். இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி குக் பண்ணையில் வரும் இல்லையா, அந்த கிரேவி தான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் நார்மலாக என்ன கிரேவி பண்ணுறீங்களோ அதை எடுத்துக்கலாம், இல்லை மட்டன் சால்னா கூட எடுத்துக்கலாம். நம்ம முதல் ரெசிப்பியில் மட்டன் வேக வச்சோம் இல்லையா, அதில் கூட 2 பீஸ் எடுத்து நல்ல நைஸாக கட் பண்ணிவிட்டு இந்த முட்டையோடு சேர்த்துக்கலாம். இந்த கிரேவியை முட்டை கலவையில் சேர்த்துட்டு நல்ல 1 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நான் இன்றைக்கி ஒரே ஒரு முட்டை எடுத்துக்கிட்டதுனால இது ஆம்லெட் மாதிரி போட்டு எடுக்க போகிறேன். நீங்கள் 4-5 முட்டை எடுத்து இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டால் நம்ம பணியாரக்கல்லில் பணியாரம் மாதிரி சுட்டு எடுக்கலாம், இல்லை ஆப்பம் மாதிரி கூட சுட்டு எடுக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இதை நார்மலாக ஆம்லெட் எவ்வளோ நேரம் வேக வைப்போமோ அந்தளவு வேக வச்சா போதும். மட்டன் ஆல்ரெடி குக் ஆனதுனால நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்பைசி கறி ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்து இந்த 2 ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள பெல் பட்டனில் ஆல் செலக்ட் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.